உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய், சாமி விஷயத்துல யாராவது இப்படி விளையாடுவாங்களா? கலசத்தை எடுத்திருந்தா குடுத்துரு. ரேவதி விஷயத்த மனசுல வச்சுட்டு எங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாத. ஏங்க நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்களா என்னமோ நான் எடுத்த மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. அக்கா, இவன் இப்படி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்த பாக்குறான். இவன் கேடு கட்ட சிவனாடியோட கையாளுக்கா. எனக்கே அது இப்பதான் தெரிஞ்சது. ஐயோ, இது எப்போ? என்ன சந்திரா சொல்ற? இவன் அவனோட கையாளா? எதை வச்சு சொல்ற? அக்கா, போற போக்குல நான் அவன் மேல பழி போடல. அதுக்கு ஆதாரம் இருக்கு. ஆதாரமா? என்ன சொல்ற? ஆமாக்கா, இத பாரு. டிரைவர், என்ன இதெல்லாம்? நீ எதுக்கு அந்த சிவனாண்டிய பார்த்து பேசின? உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? அவன்கிட்ட அப்படி என்ன பேசின? ஏன் அமைதியா இருக்க? சொல்லு. அவன் எப்படிக்கா சொல்லுவான்? அதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டானே. இனிமே எப்படி தப்பிக்க முடியும்? அதான் சைலண்டா இருக்கான். மேடம், நான் அந்த ஆள்கிட்ட பேசினது உண்மைதான். ஆனா நான் பேசினது வேற விஷயம். அததான் கேக்குற. என்ன விஷயம்? அதை இப்ப என்னால சொல்ல முடியாது மேடம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நேரம் வரும்போது கண்டிப்பா நானே சொல்றேன். ஏன்? நீ சொல்றதுக்கு ராகாலம் யமகண்டம் இதெல்லாமே போணுமா? எதுவா இருந்தாலும் இப்பயே சொல்லு. அதை என்னால இப்ப சொல்ல முடியாது. பாருக்கா, மாட்டிக்கிட்டது எதையோ சொல்லி சமாளிக்கிறான். சரி, இவ்வளவு பேசுறீங்கல்ல, நான் உங்களை ஒண்ணு கேக்குறேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன? நான் அந்த சிவனாண்டி கிட்ட பேசினது நேத்து நீங்க வீடியோ எடுத்தீங்கல்ல, அப்பயே வந்து மேடம் கிட்ட காட்ட வேண்டியதானே? அதை விட்டு ஏன் இப்போ வந்து காட்டுறீங்க? சொல்லுங்க, ஏன் நேத்து காட்டல? அது அது வந்து இது பாயிண்ட். சிலம்ப சொல்றது கரெக்ட் தானே? ஏன் சின்ன மாமியாரே, இதை ஏன் நீங்க நேத்து காமிக்கல? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நியாயமான கேள்வியை கூட இந்த வீட்ல கேட்க முடியாது போல இருக்கே. எதை கேட்டாலும் ஆஃப் பண்றாங்கப்பா. அக்கா கிட்ட காட்டணும்னு தான் நினைச்சேன். வீட்ல வேலை இருந்ததுனால அதை மறந்துட்டேன். டிரைவர், நீங்க பேச்ச மாத்தி மாத்தி பேசாதீங்க. எதுக்கு சிவனாண்டிய மீட் பண்ணீங்க? அத சொல்லுங்க. அதைத்தான் நான் இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இல்ல, நீ இந்த பிரச்சனையில இருந்து எஸ்கேப் ஆக ஏதோ கதை விடுற. அது நாங்க நம்ப தயாரா இல்ல. தம்பி, ஆதாரம் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால என்ன காரணங்கிறத நீங்க சொல்லித்தான் ஆகணும். அப்பதான் நான் உங்களை நம்ப முடியும். சார், என்ன மன்னிச்சிருங்க. இப்ப என்னால அதை சொல்ல முடியாது. நேரம் வரும்போது நானே சொல்றேன். அப்ப என் மேல தப்பு இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். எல்லாரும் உங்களை தப்பா நினைக்கிறாங்க. ஏன் மீட் பண்ணீங்கன்னு சொல்லுங்க, இல்லனா பிரச்சனை தான் வரும். அவர்தான் வேற ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்றாருல்ல, அப்புறம் ஏன் எல்லாரும் சேர்ந்து அவரை கார்னர் பண்றீங்க? அம்மாவை காப்பாத்த சிவனாண்டியோட சண்டை போட்டது யாரு? இவர் தானே. இவரே சிவனாண்டி ஆளுன்னு சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இவன் நமக்கு நல்லது செய்யற மாதிரி பண்ணது எல்லாம் நடிப்புதான். அந்த சிவனாண்டிக்கு தான் இவன் லாயலா இருக்கான். அக்கா, இப்பவாவது இவனை வீட்டை விட்டு துரத்துங்க. அதான் நமக்கு நல்லது. எல்லாரும் கொஞ்சம் பேசுறத நிறுத்துறீங்களா? விட்டா பேசிக்கிட்டே போறீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றது ஒரே விஷயம்தான். இவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்போம். அவன் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கட்டும். அது வரைக்கும் இவன் இங்கே இருக்கட்டும். இவனை வீட்டை விட்டு துரத்து அது அதுன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. இதான கலசத்துல கட்டியிருந்த துணி? ஆமா, இது கலசத்துல கட்டியிருந்த துணிதான்.
யாரும் இங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தான் கலசத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. டைம் கம்மியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கலசத்தை வாங்கிட்டு போக ஊர் ஜனங்கள்லாம் வந்துருவாங்க. நம்ம கிட்ட கலசம் இல்லைன்னு சொன்னா நமக்கு தான் அசிங்கம். குறிப்பா அம்மாக்கு தான் அசிங்கம். ஊருக்காரங்க முன்னாடி அம்மா தலை குனிஞ்சா எவ்வளவு பெரிய அவமானம். என் செல்லல்ல குடிமா. என்ன பாக்குறீங்க பட்டு? அம்மா, ஒரு சின்ன உதவி. என்ன? நேத்து நைட் இங்க எதனா வண்டி நின்னுட்டு இருந்துச்சா? நீங்க பாத்தீங்களா? வண்டியா? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. அங்க பாரு சமத்தில்ல. குடிச்சிடு கொஞ்சம் தான் இருக்கு. என்ன பாக்குற? குடிமா. அங்க பாரு. ஆமா சார், என் குழந்தை அழுததுன்னு அழுகை நீ பட்ட வெளியே தூக்கிட்டு வந்தேன். அப்ப எதிர்த்தாப்புல ஒரு தண்ணி கேன் போடுற வண்டி நின்னுட்டு இருந்துச்சு. அது பக்கத்துல 2 பேர் நின்னு பேசிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் நின்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்படியா? அந்த வண்டியில எதனா எழுதி இருந்துச்சா? ஏதோ எம்எம்னு எழுதி இருந்துச்சு சார். சரிங்க, ரொம்ப நன்றி. இந்த ஏரியாவுல 2 தண்ணி போடுற கம்பெனி தான் இருக்கு. ஒன்னு மாரிமுத்து வாட்டர் கம்பெனி, இன்னொன்னு அம்மன் வாட்டர் கம்பெனி. 2 கம்பெனிலயும் விசாரிச்சா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். போலாம். சேட்டு, எப்படி? இதான் அந்த பொருள். இந்த பொருளை சேட்டு வாங்கிக்கிறான். இது உங்களுக்கு எங்க கிடைச்சது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? இதுக்கு நீ எவ்வளவு பணம் தருவ? ஒரு 7000 ரூபாய் தரான். என்ன சேட்டு, ரொம்ப கம்மியா சொல்ற? கோவில் கலசம், கொஞ்சம் பார்த்து சொல்லு. கோயில் கலசமா இருந்தாலும் திருட்டு பொருள் தானே. யோ சேட்டு, இதெல்லாம் ரொம்ப அநியாயா. கொஞ்சம் பார்த்து போட்டு குடியா. சரி, ஒரு 8000 ரூபாய் தரான். ஐயோ, என்ன சேட்டு இப்படி பிசாரித்தனமா இருக்க? இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி வா. சரி, ஃபைனலா ஒரு 10000 ரூபாய் தரான். அதுக்கு மேல நயா பைசா தரமாட்டான் சேட்டு. சரி சேட்டு, குடு. இரு வர. இந்தா பாண்டி, எண்ணி பாத்துக்க. என்ன சேட்டு, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, நான் வரேன். வாடா போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.